வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டு சிக்காகோவில் டிவான் அவென்யூ அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கடையை காட்டணுன்ட்டு தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸு, ப்ரெட்டுலேருந்து எல்லா வகையான ப்ரெட்ஸு. இங்கே வந்து கேக் ஐட்டம்ஸ் இருக்குது, கேக் ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய பேர் இந்தியன்ஸ் தான் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ஜிலேபி, அப்புறம் குலோப் ஜாமுன், எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. சுட சுட சமோசா வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பீஸா, பஜ்ஜி போண்டா. இங்கே பஜ்ஜி போண்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது வந்து வெஜிடபிள் ஏரியாஸு, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு, பழமுதிர்ச்சோலை, அந்த மாதிரி இங்கேயும் வந்து அதை விட பெரிய சூப்பர் மார்க்கெட் இங்கே இல்லாத வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, பட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களையும் வாங்கிட்டு போயிடலாம். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்தியன்ஸ்லாம் வந்து இந்த ஷாப் தான் வருவாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுதான் இங்கே இருக்கிற ஹைலைட்டு இந்த கடையில். மற்ற கடையில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க, கூலரில் இருக்கும். அது ஒரு 2-3 நாளைக்கு வச்சுருப்பாங்க. இது வந்து அன்றைக்கி வர வெஜிடபிள்ஸு அன்றைக்கே வந்து சேல் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 days இருக்கும், அதுக்குள்ளேயே சேல் ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே இல்லாத வெஜிடபிள்ஸே இல்லை, ஃப்ரூட்ஸே இல்லைன்னு சொல்லலாம், எல்லாமே இருக்குது. இதை தான் தேடிட்டு இருந்தேன், எங்கடா காணவே காணோம். சிக்காகோ வந்து ஒரு நாள் கூட நம்ம இந்த பாவக்காவை பார்க்கவே இல்லையே. கரெக்டாக நம்ம இங்கே கிடச்சிச்சு. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேர் இங்கே வந்து இதை பாவக்காய் வாங்குவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து சிக்காகோவில் பாவக்காய் கிடைக்கிறது கஷ்டம். இந்த பட்டேல் பிரதர்ஸில் தான் கிடைக்கும். சில இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும், பட் அந்த இந்தியன் ஸ்டோரில் இது ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டோரு. பாருங்கள், பச்சை மிளகா, இஞ்சி. டீயில் வந்து இஞ்சி போடாமல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே, இஞ்சி கிடச்சிச்சு, நல்ல வேலை. இனிமேல் டீயில் இஞ்சி போட்டு சாப்பிட வேண்டியது தான். பனானாஸ் பாருங்கள், கொத்து கொத்தாக கூச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சன்ஃப்ளவர் ஆயில் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வாத் சன்ஃப்ளவர் ஆயில். இதுதான் ஃபேமஸான ஆயில் இங்கே. அது வந்து கேனில் வச்சுருக்காங்க பாருங்கள், 2 லிட்டர் அந்த மாதிரி. உங்களுக்கே தெரியும், இங்கே லிட்டர் சொல்ல மாட்டாங்க, கேலன் தான் சொல்லுவாங்க. நம்ம ஐட்டம் வந்துச்சு, அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு. ஆமாம், ரஸ்க்கு. இது வந்து குஜராத் ஷாப், அதாவது பட்டேல் பிரதர்ஸ். உங்களுக்கு தெரியும், பட்டேல்னால் குஜராத்தில் இருக்கிறவங்க தான் பட்டேல்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க கடைன்றதால நம்ம இந்தியன்ஸ், அதாவது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸும் இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், கேஷ்யூ பிஸ்கட்ஸு, கராச்சி ஒசாமா இல்லை, ஒஸ்மானியா பிஸ்கட்டு. அதே மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற குட் டே பிஸ்கட்டும் இங்கே இருக்குங்க. பாருங்கள், குட் டே பிஸ்கட்டு, போர்பானு, மேரிகோல்டு, மில்க் கீஸு. ஆஹா, நான் வந்து இப்போது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஸ்நாக்ஸும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், மூங் தால், மிக்சர் ஐட்டம்ஸு. யார் யாருக்கெல்லாம் மிக்சர் பிடிக்குமோ சொல்லுங்கள், இங்கேருந்து பார்சல் அனுப்பிச்சிடலாம். பாருங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வரவங்க மேக்ஸிமம் ஷாப்பிங் பண்ணுறவங்க எல்லாமே இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து இந்த ஐட்டம்ஸ் தான் அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த ஸ்நாக்ஸ்லாம் மேக்ஸிமம் அவங்க ஸ்பைஸியான பொருள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் காஃபி தூள் பாருங்கள், நம்ம ஊரில் கிடைக்கிற நெஸ்காஃபி, ப்ரூ எல்லாமே இங்கே இருக்குது. தாஜ்மஹால், லிப்டனு, வாக் பேக்கரி. இதுதான் வந்து ஃபேமஸான டீங்க இங்கே சிக்காகோவில் பொறுத்த வரைக்கும். நல்லாயிருக்கும். இது வந்து டீ பேகு. ஸோ
உங்களுக்கு ஈஸி, அதான் யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் அண்ட் த்ரோ, பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது. பாருங்கள், லாங் கிரைன், ராயல் லாங் கிரைன் ரைஸு. உங்களுக்கு ரைஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குங்க ஸ்வீட் ஐட்டம்ஸு. எல்லாமே வந்து பேக் பண்ணி அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாமே கூலர் தாங்க, இதெல்லாமே கூலர் தான். இது வந்து மேக்ஸிமம் கெட்டு போகாது, ஏன்னா கூலரில் வச்சுருக்காங்கன்றதால வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து பட்டரு, அப்புறம் வந்து பாருங்க பால், முட்டை எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸுங்க. நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மசாலாஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. அதாவது தூர் தால், துவரம்பருப்பு, அப்புறம் எல்லா விதமான பருப்பு, மூங் தால் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் கிடைக்காத, அதாவது நம்ம ஊரில் கிடைக்கிற விக்ஸ், ஒரிஜினல் விக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். விக்ஸ் அமிர்தாஞ்சனு. எங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற விக்ஸும் அமிர்தாஞ்சனும் இங்கே கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலே இருந்தேன். நல்ல வேலை பார்த்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து வரப்போகிறது வின்டர் சீசனு. ஸோ அதனால் கண்டிப்பாக விக்ஸும் அமிர்தாஞ்சனும் தேவைப்படும். அதனால் ஒரு 2-3 பாட்டில் வாங்கிட்டு போனால் ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேரிச்சம்பழம் பாருங்கள். கூலர்ஸில் வந்து எல்லா விதமான ஸ்டஃப்டு ஐட்டம்ஸும் இருக்குது. அதாவது சமோசா வந்து இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க, அதாவது குஜராத்தில் இருக்கிறவங்க. ஸோ அதனால் சமோசாஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த ஒரு 2 கூலர் ஃபுல்லாக சமோசா தான். சமோசா, பக்கோடா, அப்புறம் வந்து சன்னா மசாலா பேக் பண்ணி வச்சுருக்காங்க, அப்புறம் பன்னீர் மசாலா. இங்கே பாருங்கள், நம்ம ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருந்த சப்பாத்தியும் பரோட்டாவும் இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டைல் சப்பாத்தி, இந்தியன் ஸ்டைல் பரோட்டா, அதே மாதிரி வீட்டும் கிடைக்கும் இங்கே. எல்லாமே வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்லாம். எத்தனை கூலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த நான் ஐட்டம்ஸ் தான். நான், சப்பாத்தி, பரோட்டா, அந்த மாதிரி ரொட்டி, அப்புறம் பராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எல்லா விதமான ரைஸும் இருக்குதுங்க இங்கே. இந்தியன் ரைஸு, அதாவது மட்டா ரைஸ். இங்கே பாருங்கள், அந்த மலையாளிஸ் யூஸ் பண்ணுற மட்டா ரைஸு, அப்புறம் கோல்டன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஎஸ் பிராண்டு. இங்கே நல்லா பாப்புலரான ஒரு ரைஸு. நான் இப்போ இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரைஸ். ஆக்சுவலாக பாட் பாயில் ரைஸு, ஒயிட் ரைஸ் கிடையாது. இது வந்து ப்ரௌன் ரைஸ் மாதிரி. சம்டைம்ஸ் இந்த ரைஸை யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த ரைஸை யூஸ் பண்ணுவேங்க. இது ரெண்டும் ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் நண்பர்களே, இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.